ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேஷன் கடையோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் எல்லாருமே அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இப்போ அப்ளை பண்ணலாம், நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரியான கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்தை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஆதார் கார்டும் சரி, ரேஷன் கார்டும் சரி நம்மளோட அத்தியாவசிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த அத்தியாவசிய விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட ரேஷன் கார்டும் சரி, ஆதார் கார்டும் சரி நம்ம எப்போவுமே அப்டேட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்க சொல்கிற மெயின் விஷயமே. ஸோ ரேஷன் கார்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா, அது இல்லை அப்படின்னா எதுவுமே எந்த திங்ஸும் வாங்க முடியாது. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரூஃப்க்கு மெயின் இதாக எடுத்துக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டு, ஆதார் கார்டை நம்ம எப்போவுமே அப்டேட்டில் வச்சுக்கணும். ஸோ ரேஷன் அட்டை பற்றிய சமீபத்தில் தகவல்கள் மற்றும் புதுப்பித்தல்களை பெற தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் TNPDS அதிகாரப்பூர்வ இணையதளம் tnpds.gov.in அல்லது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை பார்க்கவும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வந்து நீங்கள் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. தகவல் பெறுவதற்கான வழிகள்: அதிகாரப்பூர்வ இணையதளம் தமிழ்நாடு பொது விநியோக திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ரேஷன் அட்டையை பற்றிய தகவல்களை நீங்கள் பெறலாம். அறிவிப்புகளும் அதிலேயே இருக்கும். ரேஷன் அட்டை சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை பார்க்கலாம். புதிய அறிவிப்புகள், ரேஷன் அட்டை சம்பந்தமான புதிய அறிவிப்புகளையும் பார்க்கலாம். ஸோ புதிய அறிவிப்புகள் பற்றிய சந்தேகங்களையும் அதிலேயே நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ TNPDS இணையதளம் விண்ணப்பங்கள்லாம் இருக்கும். நிலையை சரிபார்க்கவும், சேவைகளை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெறவும், இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ரேஷன் அட்டை சம்மந்தமான சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கை. குடும்ப உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படின்னா, ஏற்கனவே நீங்கள் ஏதாவது குழந்தை பிறந்திருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். முகவரி மாற்றம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்ரஸ் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். குடும்ப தலைவரின் பெயர் ஏதாவது தவறுதலாக இருக்குது, இல்லை ஸ்பெல் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உறுப்பினர் நீக்கம். இப்போ சப்போஸ் ஒரு குடும்பத்துலேருந்து ஒரு பர்சனை நீங்கள் நீக்கிறீங்க, மேரேஜ் ஆகி போகிறாங்க, அவங்க அந்த பர்சன் நேமை நீக்கிறீங்க, அதையும் நீங்கள் நீக்கிக்கலாம். ரேஷன் அட்டை ரத்து. உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ரத்து செஞ்சுட்டு வேறு எங்கேயாவது நீங்கள் போயிட்டு வாங்குறீங்களா, அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புதிய அறிவிப்புகள் இது சம்மந்தமான விஷயத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்லேயே பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. NFSA இணையதளம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இணையதளத்தில் மாநில இணையதளங்களுக்கான இணைப்புகள் இருக்குது. அதையுமே நீங்கள் இதில் வந்து சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டை பற்றிய கூடுதல் தகவல்கள்னா பல்வேறு வகையான ரேஷன் அட்டைகள் உள்ளன. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது இதில். ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறியீடில் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ரேஷன் கடையில் கிடைக்கும் பொருட்கள் விவரம்லாம் வந்துட்டு இருக்கும். சில பேர் சக்கரை கார்டு மட்டும் வச்சுருப்பாங்க, சில பேர் அரிசி கார்டு வச்சுருப்பாங்க, சில பேர் அதாவது எல்லா பொருளையும் வாங்குற மாதிரி அரிசி, ஃபார்ம் ஆயில், சர்க்கரை, பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை, இது எல்லாமே வாங்குற மாதிரியான கார்டுங்களும் இருக்குது. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, எதனால் வந்துட்டு ரேஷன் கார்டு வந்துட்டு ரத்து செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒன்றும் இல்லை, அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது தமிழக அரசு பொது விநியோக முறை UDS செயல்படுத்தி அறிவித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் வருமான அளவுகோலின் அடிப்படையில் விலக்கு அளிக்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அதாவது எப்போ சொன்னாங்க இதை அப்டேட் பண்ணால் 2 years பிஃபோரே சொல்லிட்டாங்க. தகுதி அட்டைதாரர்களுக்கு பொது விநியோக முறையின் கீழ் அரிசியை இலவசமாக ஆர்டர் செய்வதன் மூலம் பொது விநியோக முறை ஏழை நட்பு ஆக்கியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா 18 கிலோ முதல் அரிசி வந்து போட்டுட்ருக்காங்க ஒரு குடும்பத்தில். ஸோ வந்துட்டு அந்த மந்த்துக்கு தேவையான அரிசியை இவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ரேஷன் அட்டையை ஷோ பண்ணி உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த மந்த்துக்கான அரிசி வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம் பொது விநியோக முறைக்கு தேவையான அரிசி மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்கள் இந்திய உணவு தமிழகத்திலிருந்து அதாவது டெண்டர்கள் மூலமாக வாங்குகிறது. ஓகேங்களா? இந்திய உணவு கழகத்திலிருந்து வாங்குது அப்படின்னா ஸோ வந்து இப்போது ப்ராடக்ட் வந்து மேக்கிங் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, செல்லிங் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ வந்துட்டு கொள்முதல் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு டெண்டர் கான்ட்ராக்ட் எடுத்துருக்கவங்க வந்துட்டு அரிசியாக இருக்கட்டும் இல்லை பருப்பாக இருக்கட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து வாங்குறதுனால நியாய விலைக்கடைகளின் மூலம் பொருட்கள் விநியோகம் தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் கழகம் மற்றும் கூட்டுறவு சங்கங்களால் மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூட்டுறவு சங்கங்களால் மேற்கொள்ளப்படுகிறதுனா உங்களோட பொருட்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு டெண்டர் மூலமாக கான்ட்ராக்ட் எடுத்து கூட்டுறவு மூலியமாக அமைப்புப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து நியாய விலை கிடைக்க வருது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு நுகர்வோர் வணிக கழகம் இந்திய உணவு கழகத்தில் இருந்து அத்தியாவசிய பொருட்களை எடுத்து மாநிலம் முழுவதும் அமைந்துள்ள 284 செயல்பாட்டு கிடக்குகளில் சேமித்து வைக்கிறது. தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கழகம் செயல்பாட்டு கிடங்குகளிலிருந்து பங்குகள் முன்னணி கூட்டுறவு சங்கங்கள் சுய தூக்கு சங்கங்கள் மூலம் நகர்த்தப்பட்டு நியாய விலை கிடைக்க வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சர்க்கரையாக இருக்கட்டும் இல்லை பருப்பாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு அரிசியாக இருக்கட்டும் எவ்வளோ நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் இது வந்துட்டுருக்கு. ஸோ இது வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை வந்துட்டு தவறுதல்கள்லாம் வந்துட்டு 2 பேர் வந்து ஒரே வீட்டில் வச்சு ரேஷன் கார்டை வாங்குறது அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் ரேஷன் கார்டையும் ஆதாரையும் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சொல்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100% உண்மை. ஏன்னா இது 2ம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே வாங்கவும் முடியாது. அப்டேட் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கான விஷயங்கள் அதாவது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ரத்து செய்யப்படும்ங்கிறது தான் அவங்களோட முன்னணி கருத்தாகவும் வச்சுருக்காங்க. ஸோ தகுதியான குடும்பங்களுக்கு தகுதியான பொருட்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட இலக்காகவும் இருக்குது. குடும்ப அட்டைகளை வழங்குகிறது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும். மேலும் இந்த அரசு முதன்மை ஆணையர் மற்றும் குடிமைப் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் ஆகியோருக்கு தாமதமின்றி அட்டைகளை வழங்க தேவையான அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் போலி கார்டுகளுக்கு அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறனால நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கருவழி செக்கப்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிக்ளேர் பண்ண தேவையில்லை, வேறு எதுவுமே தேவையில்லை. சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய் பங்குகள் நிறுவுதல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோதுமைலாம் இலவசமாகவே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5 கிலோ 10 கிலோ அப்படிங்கிற மாதிரி. சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ்க்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து 1 கிலோவுக்கு வந்து 13 ரூபாயும் மற்ற இதுக்கெல்லாம் வந்து 25 ருபீஸும் கொடுத்துட்ருக்காங்க. அதிகபட்சமாக 2 கிலோவுக்கு 1 மாதத்திற்கு 500 கிராம் மாதத்திற்கு சர்க்கரை விருப்பமுள்ள அட்டைதாரர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதிகபட்சமாக 5 கிலோ வரலும் கொடுக்குறாங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் ஒரு நபருக்கு 5 கிலோ குழந்தைகள் உட்பட அல்லது முந்தைய உரிமை NFC முன் எது அதிகமாக அதற்கு தகுதியானவர்கள் அனைத்து ஏஏ கார்டுகளுக்கும் AAY கார்டுகளுக்கும் மாதத்திற்கு 35 கிலோ அரிசி வரலும் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு 18 கிலோ வந்து கிடச்சிரும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவங்க 2 பேர், சிறியவங்க ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா 15 கிலோ ப்ளஸ் பச்சரிசி ஒரு 3 கிலோ போட்டு 18 கிலோ அரிசி வந்துட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய் இந்த மாதிரி சிறப்பான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. சிறப்பு பொது விநியோக அமைப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தூரம் பருப்பாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா வலுவூட்டப்பட்ட RBD ஓகேங்களா பால்மூலின் எண்ணெய் பாமாயில் எண்ணெய் தான் அப்படி சொல்கிறாங்க. பாமாயில் எண்ணெய் விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருப்பு மற்றபடி மொத்த விலை உயர்வை கட்டுப்படுத்த குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பருப்பு வகையான பாமாயில் எண்ணெயும் வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவைன்னா உங்களோட ரேஷன் கார்டை கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணணும். மொபைல் நம்பராக இருந்தாலும் சரி, குடும்ப தலைவரின் பெயராக இருந்தாலும் சரி, பெயர் நீக்கம், பெயர் இணைப்பு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட
கார்டு நம்பர் அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஸோ புதுசாக நீங்கள் அப்டேட் பண்ணி ஸ்மார்ட் கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்க நியூ அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை அப்டேட் பண்ணிவிடுங்க, இல்லைனா கண்டிப்பாக ரேஷன் கார்டை ரத்து செஞ்சுருவாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.